Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கடந்த அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட கோட்டை விளையாட்டு மைதானம் தற்போதைய திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் சேதமடைந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பெஞ்சல் புயல் மழையால் மைதானத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. நடைபயிற்சி பாதை, மின் விளக்குகள், நாற்காலிகள் பழுதடைந்து கிடப்பதுடன் சுற்றுச்சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் விழும் அபாயம் உள்ளது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாத விளம்பர மாடல் அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சர் போட்டோஷூட்டில் மட்டுமே அக்கறை செலுத்தி வருவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தெருநாய் கடித்து 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முதலியார்பட்டி, பொட்டல்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டமாக சுற்றித் திரியும் தெருநாய்கள் பொதுமக்களை கடித்து காயப்படுத்தி வருகிறது. இதில் படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் தென்காசி மற்றும் கடையம் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தெருநாயை கட்டுப்படுத்த வேண்டும் என ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஷெனாய் நகர் கல்லறை சாலை திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து சரி செய்யப்படாமல் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாலையை சரி செய்ய எந்தவொரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல முடியவில்லை எனவும் அடிக்கடி அப்பகுதியில் விபத்துகள் ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல ஆண்டுகளாக சரி செய்யப்படாமல் உள்ள சாலையை சரி செய்ய திறனற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காத ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளலூர் பகுதியில் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி திமுக கவுன்சிலரிடம் பலமுறை முறையிட்டும் பயனில்லாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயல் பாதிப்பில் இருந்து புதுச்சேரி மக்கள் மீளாத நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டதால் மாணவர்கள், பெற்றோர்கள் கடும் அதிருப்தியடைந்தனர். கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பெய்த மழையால் புதுச்சேரி வெள்ளக்காடானது. பெரும்பாலான இடங்களில் முழுமையாக வெள்ளம் வடியாத நிலையில் முகாம்களாக செயல்படும் 22 பள்ளிகளை தவிர மற்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் புதன்கிழமை முதல் வழக்கம் போல் இயங்கும் என அரசு அறிவித்தது. இதனால் அதிருப்தியடைந்த பெற்றோர் கூடுதலாக இன்னும் 2 நாட்கள் விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தச்சு தொழிலாளி உயிரிழந்தார். நாகை மாவட்டம் திருக்குவளை பகுதியைச் சேர்ந்த காரல் மார்க்ஸ் மற்றும் அவரது நண்பர் கேசவராஜன் ஆகிய இருவரும் சொந்த ஊருக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு சென்றனர். அப்போது நாமக்கல் திருச்சி சாலையில் தொட்டியம் அருகே பின்னால் வந்த சரக்கு லாரி இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கு காரல் மார்க்ஸ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டார்.